அறிவாட்டாய நாயனார் சோழ நாட்டின் கண்ணமங்கலம் என்னும் ஊரில் வாழ்ந்தார். இவர் வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். தாயனார் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் சிவபெருமானின் அடியாராக மிகுந்த பக்தியுடன் வாழ்ந்தார். தன் செல்வத்தையும் நிலத்தையும் சிவபெருமானின் திருவமுதுக்காக அர்ப்பணித்தார். இறைவனின் திருவுள்ளத்தால் தாயனாரின் செல்வம் குறையத் தொடங்கியது. அதனால் கூலியாக வேலை செய்து கிடைத்த செந்நெல்லை இறைவனுக்கு படையலாக அர்ப்பணித்தார். ஒரு நாள் தாயனார் மற்றும் அவரது மனைவி இறைவனுக்கு படையலாக செந்நெல் அரிசி, செங்கீரை, மாவடு ஆகியவற்றை எடுத்துச் சென்றனர். வழியில் தாயனார் பசி மயக்கத்தால் விழுந்தார். படையல் பொருட்கள் நிலத்தில் சிந்தியதை கண்டு வருந்திய தாயனார் தன் கழுத்தை அரிவாளால் அறுக்க முயன்றார். அப்போது இறைவன் தோன்றி தாயனாரின் கரத்தை தடுத்து ஆட்கொண்டார். பக்தி மேலிட அரிவாளால் தன் கழுத்தை அறுக்க முயன்றதால் இவர் அறிவாட்டாய நாயனார் என்று அழைக்கப்பட்டார். எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் இவரை பற்றி குறிப்பிடுகிறார்.